யூரின் மூலமா ஸ்பெர்ம் வெளியே வருது, மோஷன் மூலமா வெளியே வருது, சில பேர் மலம் கடிக்கும் போது வெளியே வருது, தூக்கத்துல விந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நபர்கள் யாரும் பயப்பட தேவை கிடையாது. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூரின் போற பாதையும் மோஷன் போற பாதையும் வேற வேற இருக்கனால விந்து வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய விந்து எங்கே உற்பத்தி ஆகும்? நம்ம டெஸ்டிஸ் விரப்பை மூலமா தான் வெளியே உற்பத்தி ஆகுது. இந்த உற்பத்தியான விந்து யூரின் மூலமா வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை வந்தா பொதுவா ஆண்கள் போனோகிராஃபர் மூவி ஆபாச படங்கள் நிறைய பார்க்கும்போது அது ஃபீலிங் மூலமா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆயிட்டு அந்த நீர் மாதிரி திரவம் மாதிரி வெளியே வரும். நம்பர் 2, சில பேர் பெண்களுக்கு மேல ஆசை அதிகமா இருக்கும், ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அது திங்கிங் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். இன்னும் சில நபர்கள் என்னன்னா, நிறைய பேர் பார்ட்னர் கூட போன்ல நிறைய பேர் பேசுவாங்க. இந்த மாதிரி பேசும்போது அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் கேது. நம்ம சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் கேது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ.